காலையில தூங்கி எழுந்ததும் ஒரு கப்பு காஃபில கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து குடிப்போம் இல்லையா? ஆமா. அது நம்ம ஊர்ல ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தானே. கண்டிப்பா. ஆனா இந்த சின்ன வெள்ளை நிற சர்க்கரை துகள் உங்க காஃபி கோப்பைக்கு சேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஒரு கண்ணுக்கு தெரியாத உலகளாவிய இயந்திரத்த கடந்து வந்திருக்குன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இது. ஏன்னா, நீங்க உடுத்துற ஆடையிலிருந்து அன்றாடம் பயன்படுத்துற பொருட்கள் வரைக்கும் எல்லாமே ஏதோ ஒரு மாயாஜாலத்துல நம்ம கைக்கு வந்துறது கிடையாது. ஆமா, அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த மாபெரும் வலைப்பின்னல் எப்படி இயங்குதுன்னு தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். சரி, இத விரிவாக பார்ப்போம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உலக பொருளாதாரத்தோட மிகச் சிக்கலான இந்த இயக்கங்களை புரிஞ்சுக்க இன்னைக்கு நாம எடுத்துக்க போற வரைபடம் ரொம்பவே அடிப்படையானது. அதாவது 7ஆம் வகுப்பு பொருளாதார பாடத்துல இருக்கிற உற்பத்தி, புரொடக்ஷன் பத்தின தகவல்கள். கரெக்டா? அதேதான். இந்த ஆதாரங்களை வச்சு தான் நாம இன்னைக்கு பேச போறோம். பாத்தீங்கன்னா, இந்த அடிப்படை தகவல்கள்ல தான் பொருளாதாரத்தோட மொத்த ரகசியமுமே ஒழிஞ்சிருக்கு. இத வெறும் பள்ளி பாட புத்தகம்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. ம். ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா, பல 1000 கோடிகள் புரள்ற பெரிய பன்னாட்டு நிறுவனங்களா இருந்தாலும் சரி, நம்ம தெருமுனையில இருக்கிற சின்ன பெட்டி கடையா இருந்தாலும் சரி, எல்லாமே இயங்குறது இந்த உற்பத்தி அப்படிங்கிற ஒற்றை அச்ச மையமா வச்சுதான். ஓஹோ! ஒரு சாதாரண கரும்பு துண்டு எப்படி உலகளாவிய வர்த்தகத்தோட அடிப்படை விதிகளோடு தொடர்புடையதுன்னு இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். ஒரு கரும்பு துண்டுக்கு உலக பொருளாதாரத்துக்கு என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்க எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குங்க. கண்டிப்பா. நாம பயன்படுத்துற பொருட்கள் எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்க அந்த புத்தகத்துல வர்ற யாழினி, ஜோசப், அப்புறம் அவங்க மாமா இவங்களுக்கு இடையான ஒரு சின்ன பூங்கா உரையாடல்ல இருந்தே ஆரம்பிப்போம். சரி, ஆரம்பிக்கலாம். அவங்க பூங்காவுல கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரும்புல இருந்து என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு மாமா கேக்குறார். உடனே அவங்க சர்க்கரை அப்படின்னு சொல்றாங்க. ம் ஆனா அந்த சர்க்கரை எப்படி நம்ம கைக்கு வருது அப்படிங்கறத அவர் ரொம்ப அழகா ஒரு 3 நிலைகளா பிரிக்கிறார். முதன்மை உற்பத்தி, 2ஆம் நிலை உற்பத்தி, 3ஆம் நிலை உற்பத்தின்னு சொல்றார். ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த 3 நிலைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு நாட்டின் பொருளாதாரம் எப்படி செயல்படுதுன்னு நாம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. முதலாவது முதன்மை உற்பத்தி, அதாவது பிரைமரி புரொடக்ஷன். இயற்கையோட நேரடியா தொடர்பு வச்சுக்கிற விஷயங்கள் எல்லாமே இதுல தான் வரும். அதாவது விவசாயம் பண்றது மாதிரியா? அதேதான். விவசாயம் மூலமா கரும்பு விளைவிக்கிறது, சுரங்கங்கள்ல இருந்து தாதுக்களை எடுக்கிறது, கடல்ல போய் மீன் பிடிக்கிறது, இது எல்லாமே இந்த முதன்மை உற்பத்திக்குள்ள தான் வரும். சொல்லப்போனா இதுதான் எல்லாவற்றுக்கும் ஆணிவேர். ஓ, இயற்கையிலிருந்து நேரடியா எடுக்கிறது எல்லாமே முதன்மை உற்பத்தி. சரி. ஆமா. அடுத்தது பாத்தீங்கன்னா 2ஆம் நிலை உற்பத்தி, அதாவது செகண்டரி புரொடக்ஷன். ம். விளைவிக்கப்பட்ட அந்த கரும்ப தொழிற்சாலைகளுக்கு கொண்டு போய் பெரிய இயந்திரங்கள் மூலமா அரைச்சு சர்க்கரையா மாற்றுவது. அதாவது மூலப்பொருட்களை பயன்படும் பொருட்களா உருமாற்றுவது தான் இந்த 2ஆவது நிலை. விவசாய நிலத்துல ஆரம்பிச்சு இப்போ தொழிற்சாலைக்கு வந்தாச்சு. ஆனா இதோட கதை முடியலையே. சர்க்கரை ஆலைக்குள்ளேயே இருந்தா அது நமக்கு எப்படி கிடைக்கும்? கரெக்டா கேட்டீங்க. இங்கேதான் 3ஆம் நிலை உற்பத்தி, அதாவது டெர்ஷரி புரொடக்ஷன் உள்ளே வருது. ஓஹோ! சர்க்கரை ஆலைகள்ல இருந்து விற்பனை கூடங்களுக்கு, அதாவது நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு சர்க்கரையை அனுப்பி நுகர்வோரான நமக்கு கிடைக்கச் செய்வது. போக்குவரத்து, வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் எல்லாமே இந்த சேவைத்துறைக்குள்ள தான் அடங்கும். ஒரு நிமிஷம். இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஒருவேளை முதன்மை உற்பத்திங்கிறது நாம சந்தையில போய் காய்கறிகள், மளிகை பொருட்கள் வாங்குற மாதிரி, சரி. 2ஆம் நிலை உற்பத்திங்கிறது அத சமையலறையில வச்சு சுவையான உணவா சமைக்கிற மாதிரி, ம் ஆமா. அப்போ 3ஆம் நிலைங்கிறது அந்த உணவை ஸ்விக்கி மூலமா மழை, வெயில், டிராஃபிக்னு பார்க்காம நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு வந்து டெலிவரி பண்ற மாதிரி எடுத்துக்கலாமா? அட, இது ரொம்பவே பொருத்தமான உதாரணமா இருக்கே. ஆமா, அப்படித்தான். அப்ப இந்த 3மே ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையது. கண்டிப்பா. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இதோட இன்னொரு பக்கத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ஸ்விக்கி செயலியோட சர்வர் முடங்கி போனா என்ன ஆகும்? சமையல் அறையில சமைக்கப்பட்ட உணவு தயாரா இருக்கும். ஆனா பசியில காத்துட்டு இருக்கிறவருக்கு அது போய் சேராது. உணவு மொத்தமா வீணாயிடும். அதே போலத்தான் போக்குவரத்து, வங்கிகள், தகவல் தொடர்பு போன்ற 3ஆம் நிலை சேவைகள் இல்லனா முதல் 2 நிலைகளும் மொத்தமா ஸ்தம்பிச்சு போயிடும். அதனால தான் இது 3ம் பிரிக்க முடியாத ஒரு சங்கிலி மாதிரி. அதாவது 3ஆம் நிலை அப்படிங்கிறது வெறும் டெலிவரி பண்ற வேலை மட்டும் இல்ல, அதுதான் முழு அமைப்பையும் தாங்கி பிடிக்குதுன்னு சொல்றீங்க.
உறுதியா. கரும்ப விவசாயி விளைவிக்கிறார், ஆலை அத சர்க்கரையா மாத்துது. இது நமக்கு தெரியும். ஆனா விவசாயி விதை வாங்க வங்கி வந்து கடன் கொடுக்கணும் இல்லையா? ஆமா, பணம் வேணுமே. காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ் வேணும். இந்த வங்கி, போக்குவரத்து, காப்பீடு இது எல்லாமே மூன்றாம் நிலை உற்பத்தி தான். ஓ, இப்ப புரியுது. சேவை துறைன்னு அழைக்கப்படுற இந்த மூன்றாம் நிலை இல்லைனா முதன்மை உற்பத்தியும் இரண்டாம் நிலை உற்பத்தியும் தனித்தனி தீவுகளா துண்டிக்கப்பட்டுடும். 1 கிலோ சர்க்கரைக்கு பின்னால இத்தனை பெரிய கண்ணுக்கு தெரியாத நெட்வொர்க் இருக்கிறது நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. சரி, கரும்பு சர்க்கரையா மாறும் கதைய பார்த்தோம். ஆனா பொருளாதார ரீதியா உற்பத்தி அப்படிங்கிற வார்த்தைய எப்படி துல்லியமா வரையறுக்கலாம்? அதாவது உள்ளீடுகள், வெளியீடுகள், இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் அப்படின்னு 2 வார்த்தைகளை பொருளாதாரத்துல அடிக்கடி பயன்படுத்துவாங்க. உள்ளீடுகள்னா? கரும்பு, சர்க்கரை ஆலை, அங்குள்ள இயந்திரங்கள், தொழிலாளர்களோட உழைப்பு இது எல்லாமே உள்ளீடுகள். இந்த உள்ளீடுகள் மூலமா நாம பெறக்கூடிய இறுதி பொருளான சர்க்கரை தான் வெளியீடு. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இத வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன தோணுது? உற்பத்தி அப்படிங்கிறது ஏதோ மந்திரக்கோலை சுழற்றி காத்திலிருந்து ஒரு பொருளை புதிதா மாயாஜாலம் போல் உருவாக்குவதல்ல, மாறாக ஏற்கனவே உள்ளதை உருமாற்றுவது மட்டுமே. சரியா? மிகச்சரியான பார்வை. நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து பொருளாதாரத்துல ரொம்ப தத்துவார்த்தமான, அதே சமயம் அடிப்படையான ஒரு உண்மை. நிஜமாவா? ஆமா, மனிதர்களால புதுசா எந்த ஒரு பருப்பொருளையும், மேட்டரை இந்த உலகத்துல படைக்கவே முடியாது. ஒரு மரத்தை மனிதன் படைக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. இயற்கை தான் அதை உருவாக்கணும். இங்கே நாம நாற்காலிங்கிற பயன்பாட்ட, யுட்டிலிட்டிய உருவாக்கியிருக்கோம். உற்பத்தி என்பது பொருள்களை புதிதாக படைப்பதல்ல, அவற்றின் பயன்பாட்ட உருவாக்குவது. பொருளை படைப்பதில்லை, பயன்பாட்டை உருவாக்குவது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. அப்போ உற்பத்திங்கிறது நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு ஆகிய காரணிகளை உள்ளீடா கொடுத்து நமக்கு தேவையான பயன்பாட்டை வெளியீடா எடுக்கிற ஒரு செயல்முறை. சரியா புரிஞ்சுகிட்டீங்க. நீங்க அந்த பயன்பாடு அல்லது யுட்டிலிட்டி அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு நம்ம போகணும்னு தோணுது. மூலப்பொருட்களை உருமாற்றுவதன் மூலம் பயன்பாடு உருவாகுதுன்னு நாம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த பயன்பாட்டை 3 வகைகளா பிரிக்கிறாங்களே. ஆமா. ஒரு பொருளுக்கு மதிப்பு, அதாவது வேல்யூ எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கான திறவுகோலே இந்த 3 வகையான பயன்பாடுகள் தான். சரி, அதுல முதல் வகை என்ன? முதல் வகை வந்து வடிவ பயன்பாடு, அதாவது ஃபார்ம் யுட்டிலிட்டி. ஒரு பொருளோட வடிவம் மாற்றப்படும்போது அதோட பயன்பாடு பல மடங்கு அதிகரிக்குது. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நாம பேசின அதே கரும்பு உதாரணத்தையே எடுத்துப்போம். விளைநிலத்துல இருக்கிற கரும்ப அப்படியே நம்ம காஃபில போட்டு கலக்க முடியாது இல்லையா? ஹாஹா, முடியாது. அது காஃபியாவே இருக்காது, கரும்பு சாறு மாதிரி ஆயிடும். அதுதான் விஷயம். கரும்ப பிழிஞ்சு, காய்ச்சி, படிகமாக்கி சர்க்கரையா மாத்தும்போது அதோட வடிவம் முழுமையா மாறுது. வடிவம் மாறின உடனே அதோட தேவையும் பயன்பாடும் பல மடங்கு உயர்ந்துருது. ஓ, வடிவத்தை மாத்துறதால மதிப்பு கூடுதா? ஆமா, பருத்தியிலிருந்து ஆடை உருவாவதும் இந்த வடிவ பயன்பாடு தான். புரியுது. அடுத்தது இடப்பயன்பாடு, அதாவது பிளேஸ் யூட்டிலிட்டி. ஒரு பொருள் எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதோ அதே இடத்துல இருந்தா அதுக்கு பெரிய மதிப்பு இருக்காது. அது எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்படும் போதுதான் அதோட மதிப்பு கூடும். ஆமா, கரெக்ட். தமிழ்நாட்டுல விளைஞ்ச அரிசிய இங்கேயே குவித்து வச்சிருக்கிறத விட அத தேவை அதிகமா இருக்கிற கேரளாவுக்கோ அல்லது வேற மாநிலங்களுக்கோ கொண்டு போகும்போது அதோட பயன்பாடு மேலும் அதிகரிக்குது. போக்குவரத்து தான் இந்த இடப்பயன்பாட்டை சாத்தியமாக்குது. இது ரொம்ப நியாயமா இருக்கு. சிறப்பா சொன்னீங்க. இப்போ 3வது வகைக்கு வருவோம். கால பயன்பாடு, டைம் யூட்டிலிட்டி. அப்படின்னா என்ன? எதிர்கால தேவைக்காக பொருட்களை பாதுகாப்பா சேமிச்சு வைக்கிறது. அதாவது நெல், கோதுமை மாதிரி உணவு பயிர்களை வந்து அவை அறுவடையாகும் காலத்துல மட்டுமே பயன்படுத்தாம வருஷம் முழுவதும் மக்கள் பயன்படுத்துறதுக்காக பெரிய சேமிப்பு கிடங்குகள்ல, கோடவுன்ஸ்ல சேமிச்சு வைக்கிறது. இதன் மூலமா அந்த பொருட்களுக்கு ஒரு புதிய மதிப்பு உருவாகுது. கொஞ்சம் இருங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. வடிவ பயன்பாட்டுல உருமாற்றம் நடந்துச்சு, அதனால மதிப்பு கூடுச்சு. இடப்பயன்பாட்டுல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போச்சு, அதனால தேவையுள்ள இடத்துக்கு போய் மதிப்பு கூடுச்சு. ஆனா இந்த கால பயன்பாட்டுல எந்த உருமாற்றமும் செய்யாம ஒரு பொருளை வெறும் சேமிப்பு கிடங்கள் வைப்பதால் மட்டும் எப்படி புதிய மதிப்பு உருவாகும்? அது எந்த உருமாற்றமும் அடையவில்லையே. ஒரு வகையில தேவை இருக்கிறப்போ பொருளை கொடுக்காம பதுக்கி வைக்கிற மாதிரி இல்லையா இது? இது எப்படி உற்பத்தியாகும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. மேலோட்டமா பார்க்கும்போது நீங்க சொல்றது சரிதான்னு தோணும்.
பொருள் எந்த வடிவ மாற்றமும் அடையல. அப்புறம் எப்படி மதிப்பு கூடுச்சுன்னு நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கலான விஷயம். ஆனா ஏன்னா அது அப்படியே தானே இருக்கு. ஆனா பொருளாதாரத்துல மதிப்பு அப்படிங்கிறது பொருளோட பௌதீக அமைப்புல, அதாவது பிசிக்கல் ஃபார்ம்ல மட்டும் இல்ல, மனிதர்களோட தேவைய எப்போ பூர்த்தி செய்யுது அப்படிங்கிற காலத்திலயும் இருக்கு. ஓ, காலமா? ஆமா, பதுக்கல் அப்படிங்கிறது செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி லாபம் பார்க்கறது. ஆனா கால பயன்பாடுங்கிறது அப்படி இல்ல. விவசாய பொருட்கள் வருஷம் முழுக்க விளைவதில்ல. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சீசன் இருக்கு இல்லையா? ஆமா, சில மாதங்கள் மட்டும்தான் அறுவடை நடக்கும். மாம்பழம்னா கோடை காலத்துல மட்டும்தான் வரும். சரியா சொன்னீங்க. ஆனா மனிதர்களோட பசிக்கு சீசன் கிடையாதே. வருஷம் முழுக்க 365 நாளும் நமக்கு உணவு தேவைப்படுது. ஆஃப் சீசன் எனப்படும் பற்றாக்குறையான காலங்கள்ல மக்களுக்கு உணவு கிடைக்காம போற அபாயம் இருக்கு. ம், உண்மைதான். அந்த நேரத்துல முன்னாடியே சேமிச்சு வைக்கப்பட்ட பொருட்கள் சந்தைக்கு வரும்போது மக்களோட உயிரை காக்குற அளவுக்கு அதற்கான மதிப்பு பல மடங்கு உயருது. அது மட்டும் இல்லாம பல மாதங்கள் ஒரு பொருளை சேமிச்சு வைக்கிறதுல நிறைய அபாயங்கள் இருக்கு. என்ன மாதிரியான அபாயங்கள்? பூச்சிகள் தாக்கலாம், கெட்டு போகலாம், முதலீடு முடங்கி போகலாம். இந்த ரிஸ்க் எல்லாம் தாண்டி சரியான நேரத்துல ஒரு பொருள் கிடைப்பத உறுதி செய்யறது மாபெரும் பொருளாதார மதிப்பு தான். சேமிப்பு கிடங்குகள் பொருட்களை பூட்டி வைக்கிறதில்ல, அவை காலத்தை வென்று மனித தேவையை பூர்த்தி செய்யுது. வாவ்! பசிக்கு சீசன் கிடையாது இது. நிஜமாவே ஒரு சிறப்பான விளக்குங்க. சேமிப்பு கிழங்குகள்ங்கிறது ஏதோ வெறும் குடோன்கள் இல்ல. அவை ஒரு கால இயந்திரங்கள் மாதிரி செயல்பட்டு கடந்த காலத்து உழைப்பை எதிர்காலத்து பசிக்கு உணவா மாத்துது அப்படிங்கறத இப்போ தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, பதுக்கலுக்கும் சேமிப்புக்கும் உள்ள அந்த மெல்லிய கோடு என்னன்னு இப்ப புரியுது. சரி, பொருட்கள் எப்படி உருவாகுது, எப்படி பலவிடங்கள்ல அதுக்கு மதிப்பு சேருதுன்னு விரிவா பார்த்துட்டோம். இப்போ இதற்கெல்லாம் காரணமான மையப்புள்ளியான மனிதர்களை பத்தி பேசலாம். கண்டிப்பா பேசலாம். பொருளாதாரம் அப்படிங்கிற இந்த மாபெரும் நாடகத்துல 2 முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. ஒன்னு உற்பத்தியாளர், ப்ரொடியூசர், மற்றொன்று நுகர்வோர், கன்சியூமர். இந்த இருவருக்கும் இடையே நடக்கிற தொடர்ச்சியான, கண்ணுக்கு தெரியாத சிறப்பான செயல்பாடே நல்ல பொருட்கள் உற்பத்தியாவதை உறுதி செய்கிறது. ம், ஒரு நுகர்வோரோட நோக்கம் என்னவா இருக்கும்? தான் வாங்குற பொருள்ல இருந்து அதிகபட்ச திருப்தியோ பலனோ கிடைக்கணும். நுகர்வோரின் நலன் அவர்கள் வாங்கும் பண்டங்களிலிருந்தும் கிடைக்குது. ஆமாம், அதே சமயம் ஒரு உற்பத்தியாளரின் நலன் அவர்கள் பெரும் வருமானத்திலிருந்தும் எழுகிறது. 2 பேருக்கும் வெவ்வேறு இலக்குகள். இதுல முக்கியமான உண்மை என்னன்னா, பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லோருமே நுகர்வோர்கள் தான். ஆனா எல்லோரும் உற்பத்தியாளர்களோ அல்லது விற்பனையாளர்களோ அல்லர். சரியா சொன்னீங்க. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில இந்த பொருளாதார சக்கரத்துல நுகர்வோரா இணைக்கப்பட்டுள்ளோம். இது எப்படி ஒட்டுமொத்த சந்தையும் பாதிக்குது? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா, நுகர்வோரான உங்களுக்கு என்ன தேவை, எந்த வடிவத்துல தேவை, எவ்வளவு விலைக்கு தேவை அப்படிங்கறத பொறுத்து தான் உற்பத்தியாளர் எந்த பொருளை எப்படி உற்பத்தி செய்யணும்னு முடிவு செய்யறார். ஓ, நான் தான் முடிவெடுக்கிறோமா? கண்டிப்பா. நுகர்வோரோட தேவைகளே உற்பத்தியாளர்களை வழிநடத்துகின்றன. சந்தையில நாம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா நாம சும்மா காசு கொடுத்துட்டு வர்றதில்ல, ஒரு சிக்னல் அனுப்புறோம். இந்த மாதிரி பொருள் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நம்ம பணத்தின் மூலமா நம்ம வாக்களிக்கிறோம். நீங்க சொல்றத பார்த்தா நம்ம நுகர்வோரா மட்டும் இருந்தாலும் ஒட்டுமொத்த சந்தையும் இயக்குற ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்க போல இருக்கே. 100க்கு 100% உண்மை. நீங்க ஒரு குறிப்பிட்ட துணியிலான ஆடையையோ அல்லது ஆர்கானிக் சர்க்கரையையோ தொடர்ந்து விரும்பி வாங்கும்போது உங்களோட தேவை சந்தையில ஒரு அலைவரிசையா மாறி எங்கோ ஒரு மூலையில இருக்கிற விவசாயியோ அல்லது இயந்திர வடிவமைப்பாளரையோ வேலை செய்ய தூண்டுது. ம், உங்க தேவை மாறும்போது உற்பத்தியும் மாறுது. அதனாலதான் நுகர்வோர சந்தையின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஏதோ கடைக்கு போறோம், பொருளை வாங்குறோம், நம்ம வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளோட ஒவ்வொரு தேர்வும் உலக பொருளாதாரத்துல இவ்வளவு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துதுன்னு நினைக்கும் போது சிலிர்ப்பா இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய சங்கிலி தொடர். இன்னைக்கு நாம விவசாய நிலத்தில் ஆரம்பிக்கும் முதன்மை உற்பத்தி முதல் சேமிப்பு கடன்கள்ல உருவாகும் கால பயன்பாடு வரை உற்பத்தி என்ற கருத்தாக்கத்தின் பல பரிமாணங்களை அலசியுள்ளோம். வெறும் 7ஆம் வகுப்பு பாடமா இருந்தாலும் நம்ம அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு அசைவோடும் பொருளாதாரம் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இன்னைக்கு ரொம்ப விரிவாவே புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ரொம்ப சரி. இந்த விவாதத்தை நம்ம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நான் நேயர்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. இந்த ஆதாரங்களை நாம பார்த்தோம், நாம் அனைவரும் நுகர்வோர்கள் அன்று. இப்போ இந்த நிமிஷம் உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போனையோ அல்லது நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிற ஆடையையோ சற்று உற்று பாருங்க. ம்
நீங்கள் என்ற ஒரே ஒரு நுகர்வோரின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில பருத்தி விளைவிச்ச விவசாயி, அதை நூலாக்குனவர், சாயம் ஏத்துனவர், அந்த பொருள கப்பல்ல ஏத்துனவர், அந்த கம்பெனிக்கு வங்கியில இருந்து கடன் கொடுத்தவர், அத லாரியில ஓட்டி வந்த ஓட்டுநர்னு உலகம் முழுவதும் எத்தனை கண்ணுக்கு தெரியாத உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள், போக்குவரத்து ஓட்டுநர்கள் தங்களோட உழைப்ப குடுத்திருப்பாங்கன்னு ஒரு கணம் சிந்தித்து பாருங்க. நிஜமாவே ஆச்சரியமான விஷயம்தான். உங்கள் ஒரு பயன்பாட்டிற்கு பின்னால் ஒரு மாபெரும் மனிதச் சங்கிலியே இரவு பகலா ஓய்வில்லாம இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா? இத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த மாபெரும் மனிதச் சங்கிலியில நாமும் ஒரு அங்கமா இருக்கோங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இனிமேல் நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னால இருக்கிற அந்த பிரம்மாண்டமான உழைப்பையும் நெட்வொர்க்கையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க காஃபியில கலக்கப்படுற சர்க்கரை கூட இனிமேல் வேற ஒரு கதையை உங்களுக்கு சொல்லும். கண்டிப்பா சொல்லும். இந்த ஆழமான சிந்தனையோட இன்றைய அலசல நாம நிறைவு செய்யறோம். இந்த புதிய கண்ணோட்டம் உங்களை சுற்றியுள்ள உலகத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பா புரிஞ்சிக்க உதவி இருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல சந்திப்போம். விடைபெறுகிறோம். நன்றி.